இல்ல ப்ரோ, இல்லங்க, உண்மையை சொல்லட்டுமா? ரஜினி வந்து லால் சலாம்ல பண்ணது கேமியாவே கிடையாது, ஓகேவா? ஆனா ஸ்பெஷல் அப்பீரன்ஸ் போட்டோம்னா கேமியோ. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 55 நிமிஷம் வராரு. ஆனா மத்த இவன் விஷ்ணு விஷால் தான் கேமியோ, சாரி இவன் விக்ரம் தான் கேமியோ, ஓகேவா? இவன் பாத்தீங்கன்னா படம் வந்து 2.5 மணி நேரம், இல்ல இல்ல படம் 2.5 மணி நேரம் 50 நிமிஷத்து படத்துல ஒரு மணி நேரம் மேக்சிமம் வருவாரு. அது 1 மணி நேரம் வரது கேமியோவா? அதனால இது வந்து இல்ல இல்ல வெயிட் பண்ணுங்க, இது ரஜினி மூவி தான் வித்தவுட் மல்டி ஸ்டார், ஓகேவா? மல்டி ஸ்டார் இல்லாம அவன் நிலைமை என்னன்னா இதுதான் 10 20 கோடி தான் கொடுக்க முடியும். மல்டி ஸ்டார் வன்மத்தை ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல நார்மலா ப்ரோ, ஜென்ரலா ப்ரோ சொல்றேன். இல்ல இப்ப ரஜினி வேட்டையனும் மல்டி ஸ்டார் தான் ப்ரோ. எங்க ப்ரோ மல்டி ஸ்டார்ல அதுல வந்து அமிதாப் நடிக்கிற. ஆமா ப்ரோ, அமிதாப் இருக்கான் ப்ரோ. அமிதாப் அவன் அமிதாப் நீ சொல்ற மாதிரி கம்மி தான் வருவாரு. 58 நிமிஷம் வர மாட்டாரு, 5 நிமிஷம் தான் வருவாரு. இல்ல நான் சொல்றேன் இல்லங்க, இதுல கம்மியா வரது இல்ல. அதுல ரஜினியோட ஃப்ரெண்டா தான் அமிதாபே நடிக்கிறாரு, ஓகேவா? இதுல என்ன கான்செப்ட்னா நீங்க வேணா நோட் பண்ணுங்க, வேட்டையன் வந்து இல்ல வேட்டையன் வந்து நீங்க வேணா நோட் பண்ணுங்க. கோட் கலெக்ஷன் கோட் சப்போஸ் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருச்சுனாலும், வேட்டையனை கோட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனாலும், ஆனா இது 2 கலெக்ஷன் நீங்க வேணா நோட் பண்ணுங்க, எது ஹையஸ்டா இருக்கும்ட்டு இந்த இயர் 2024. அது ஏன் கம்பேர் பண்ற? விஜய் படம் தான் ஹையஸ்டா இருக்கும், ஏன் கம்பேர் பண்ற? கோட் தான் அதிகமா இருக்கும். அதோட ரிவ்யூ ப்ரோ வந்திருக்காரு ப்ரோ, அவருக்கு மைக் கொடுங்க. வரல மேல வரலாம். ஐயோ அது சந்தேகமே இல்லையா? படம் நல்ல வேட்டையன் நல்லா இருந்தா கூட ஒண்ணுமே இல்லை. இப்ப ஜெயிலரோட லியோ தானே அது அதிகம் கலெக்ஷனு. அப்புறம் நீ ஏன் அசிங்கப்படுத்திக்கிற? வந்துட்டான் 2 வன்மம் வந்துட்டாங்கடா. ரஜினி ஃபேன்ஸ் யாரா கூட்டாங்க, 2 பேரும் அடிக்கிறதுக்கு 2 பேரும் வந்துட்டாங்க. நான் சொன்னது என்னன்னா இல்ல நான் சொன்னது என்னன்னா அந்த டைம்ல வந்து அதாவது அந்த டைம்ல சப்போஸ் இந்த படத்துக்கு அப்புறம் அந்த படம் நீங்க தலைவரோட மாசம் லால் சலாம்ல பாத்தீங்கல்ல, கலெக்ஷன் பாத்தீங்களா எப்படி? அதுதான் சொன்னேன், அதுதான் கனில ஆனந்த் ப்ரோ அதான் சொல்லிட்டு இருந்தேன். கனி ப்ரோ அதான் சொல்லிட்டு இருந்தேன். வித்தவுட் மல்டி ஸ்டார் ரஜினியோட மார்க்கெட் இதுதான். மல்டி ஸ்டார் மூலமா தான் வந்து 600 கோடி 50 500 கோடி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். டோட்டலாவே 30 கோடி தாங்க, அவ்வளவுதாங்க. படம் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. 30 கோடி தான் டோட்டல் கலெக்ஷன். அது சிறப்பு தோற்றம்யா, சிறப்பு தோற்றம். அது ரஜினி படம் கிடையாது. அதுக்குதான் சிறப்பு தோற்றம் போட்டீங்க. ஆனா 1.5 மணி நேரம் வர்றாரு. விக்ரம் படத்துல கமல் வந்ததை விட அதிகமா வர்றாரு. எக்ஸ்டெண்டட் கேமியா, அது பேர் எக்ஸ்டெண்டட் கேமியா. கருணா வாயா வந்து கேமியாவுக்கு உண்டான மரியாதையை கெடுத்து வச்சிருக்காங்க. என்ன ஆனந்த் முட்டு கொடுக்குறீங்க நீங்க? ஸ்பீக்கர் கொடுங்க, கர்ணனுக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. ப்ரோ அதாவது ஆனந்த் ப்ரோ, அதாவது சிறப்பு தோட்டம் போட்டு 1 மணி நேரத்துக்கு மேல வராருன்னா அது எப்படி ப்ரோ? அது பேசாம கேஷ்லயே ஆட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்றேன். கேள்வி அதுதானே. ஏன் ஆட் பண்ணல? அதுல ஒரு காரணம் இருக்குல்ல. ஏன் என்ன ப்ரோ அது காரணம் இருக்கு. அதான் அது என்ன காரணம்னா 30 கோடி கலெக்ஷன் தான் பண்ணணும்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இந்த இது இவ்வளவுதான் பண்ணணும்னு யார் சொன்னதுன்னு தெரியல. ஆனந்த் ப்ரோ இந்த படம் கருணா அங்க பாரு, ரஜினி அடிக்கிறாங்க, நீ போய் அடிக்க அவங்கள. லால் சலாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்ல இதே இல்ல வெயிட் பண்ணுங்க ஆனந்த் ப்ரோ வெயிட் பண்ணுங்க. இதே இந்த படம் சப்போஸ் ஒரு 350 ஒரு 400 பண்ணியிருந்தா ரஜினியாலதான் வந்துச்சுன்னு சொல்லிருப்பாங்க. இப்ப பாருங்க 30 கோடி அடிச்சதுனால இப்ப விக்ராந்த் மேல பழிய போறாங்க. விக்ராந்த் விஷ்ணு விஷால்னாலதான் சரி. சுக்ரன் உடஞ்சுமா, சுக்ரன் அந்த படத்தோட கலெக்ஷன். ஆனந்த் அதை விடுங்க, நேர்கொண்ட பார்வை எடுத்துக்கங்க. அதுவே பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சா இல்லையா? அதுலயே எக்ஸ்டன் கேமியோ தான் அச்சீவ் பண்ணிருப்பாரு. அது நேர்கொண்ட பார்வை நல்ல கலெக்ஷன் தான் பண்ணுச்சு. எவ்வளவு பண்ணுச்சு சொல்லு? லால் சலாமை விட ட்ரிபிள் மடங்கு பண்ணிருக்கோம். ட்ரிபிள் மடங்கு பண்ணிருக்கு லால் சலாமை விட. எங்க படத்தை இழுக்காத நீ. லால் சலாம் ஓடுதான் ஒளி, அதை டாப் அதை பத்தி பேசு. தேவையில்லாம அஜித்தை பத்தி இழுக்காது, எங்க படத்தை பத்தி இழுக்காது. சரி அதை விடுங்க, நாங்க வேற படத்தை இழுப்போம். வாங்க சொல்லுங்க கரண், இது எப்படி எக்ஸ்டன் கேமியோ அதை சொல்லுங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? வராரு. ஐயோ இவனா தலைவட்டாயா சொல்லியா, சந்தேகத்தை சொல்லியா கரண்? உங்க ஆள் தான் அதிமுக முன்னாடி எந்த சிட்டில எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னு பேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பாப்புலேஷன்ல டென்சிட்டி அதுக்கப்புறம் அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு வந்து பாருங்க. இதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு கிளியரன்ஸா தெரியும். வித்தவுட் ஜீரோ டேட்டா வச்சு இல்லாம நம்ம இப்ப இருக்கிறது வெறும் வாயால முழங்கு போட முடியாது. அரசியல் அரசியல்வாதி மாதிரி பேச முடியாது. ப்ராப்பரான டேட்டாவோட பேசணும். இந்த மாதிரி விஷயத்துல ப்ராப்பர் டேட்டாவோட பேசணும். என்னடா டேட்டா சம்பந்தம் இல்லாம என்னென்ன பேசுங்கிற பைத்தியக்காரா? இல்ல
இல்ல ஒரு டேட்டா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் பேச முடியும். ஒர்சிசிட்டி எதுக்குடா ஆனந்த் டேட்டா? ஆனந்த் ப்ரோ எதுக்குடா ப்ரோ டேட்டா? இரு ஈஸ்வர் இது ஒரு நிமிஷம் இல்ல இருயா ஒரையா யோ இப்ப நான் ஆனந்த் கேக்குறேன், அந்த விஜய் டாபிக் நான் விஜய் சார் மாத்திடுறேன் நம்பர் டாபிக்கை 1 மாத்திடுறேன் நம்பர் ஈஸ்வரு 2ன்னு எதை வச்சு ஈஸ்வர் அந்த சொல்றேன்? டாபிக்கை நான் டேட்டா மாத்திடுறேன் வச்சு தானே சொல்றேன், இருங்க அவருடைய பஞ்சாயத்து கலெக்ஷன் போயிட்டு ரிப்போர்ட் இருக்கீங்களே வச்சு தானே. நீ பேசு அந்த ஏய் மாதிரி இவன் வித்து யாரா டேட்டா இவன் எடுத்துக்க. லால் சலாம் பத்தி பேசினிருந்தா விஜய் சார் அஜித் சார் பைத்திய அமைதியா இங்க பேர் மேல ஈஸ்வரு. என்ன போட்டிருக்காங்க? பெஸ்ட் சிட்டி ஆஃப் இந்தியா, ஒஸ்ட் சிட்டி ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்காங்க. அதுக்கு தான் நான் கேக்குறேன். அந்த டாபிக்கை மாத்திடுறீங்க கவலைப்படாத ஐஸ்வரு ஒரு 5 மினிட்ஸ் இல்ல வெயிட் ஓ பண்ணு இத நீ இப்ப பத்தி இதுக்கு பேசணும்னா தான் நம்ம வந்து கதை இந்த இது எழுதுறியா? என்ன ஆனந்த், பாப்புலேஷன் என்ன பேஸ் டைட்டில் பண்ணி இது நம்ம முதல்ல? சென்சஸ் என்ன எடுக்கலாம். டைட்டில்? யோ ஈஸ்வர் வந்தா அமைதியா இரு, இல்லைன்னா வெளியே போடா. இது வேற பேசிக்கிட்டு இருக்கோம்டா, அமைதியா இரு. கனி ப்ரோ அப்புறம் ஏங்க கனி டைட்டில் ப்ரோ தப்பா போட்டு அவர்னா உள்ளார ஒண்ணு சரி பேசுறீங்க? இல்ல பாக்குறவங்க தப்பா தோணல. இல்ல இல்ல பெஸ்ட் இவரு சிட்டின்னு போட்டிருக்காரு ப்ரோ. இல்ல இந்தியால எது ஒரு பெஸ்ட் நிமிஷம் சிட்டி, இவரு பெரிய ஒர்ஸ்ட் சவுக்கு சிட்டின்னு சங்கர் போட்டிருக்காரு. இவரு ஈஸ்வரு. வங்கெல்லாம் திட்டுவாரு மூடிக்கிட்டு போறாரு. அப்படி கடுப்பு கிடையாதுப்பா. அவன் ப்ராப்பரான அவன் டேட்டா வேணும். இரு ப்ராப்பரான டேட்டா வேணும். அவன் தமிழ்நாட்டுல ஒரு டேட்டா வேணும்னா இருடா இல்ல ஒஸ்ட் சிட்டி சென்னை தான் தமிழ்நாட்டுல. இரு அவன் சென்னையா அப்படி அப்படி இல்ல எப்படி சென்னை சொல்ற ஈஸ்வர் ப்ரோ. சூர்யா கேக்கல இரு சொல்லு அவர் இப்ப ஏன்னா உருட்டுனா இருப்பாரு. ஏன்னா அது மகா பாப்புலேஷன் உருட்டு. பேஸ் பண்ணி உருட்டு இல்ல ஒரு ஏரியாக்கு இவ்வளவு பாப்புலேஷன் தான் இருக்கணும். லோ அதிக பாப்புலேஷன் இருக்கிற கர்ணா சிட்டி சென்னை தான். கர்ணா ஈஸ்வருக்கு ஹைஜாக் பண்ணிட்டான் பாத்தீங்களா ஸ்பேஸ? ஸோ எனக்கு தெரியாது ஹோஸ்ட் பிரச்சனை ஆனந்த் இங்க இல்ல பாரு இல்ல ஆனந்த் இரு இல்ல நல்லா இரு பேஸ் தப்பான பண்ணா இதெல்லாம் நான் புது சொல்லல. உருட்டாகுது ஈஸ்வர் ப்ரோ. ப்ராப்பரான அப்படிலாம் டேட்டா கிடையாது, எடுத்துட்டு வரணும். அப்படிலாம் கிடையாது, ஆனந்த் அப்படிலாம் ஆனந்த் கிடையாது. ஒருத்தர் இல்ல ரெண்டு ஆனந்த் பேர் பண்ணலாம். நம்ம எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம விஷயத்தெல்லாம் ட்விட்டர்ல பேசுறப்ப எத்தனை டேட்டா வேணாலும் கூட பேசியா பேசணும். பேசியா ஏன்னா இது அப்படிலாம் ஆனந்த் கணக்கு அவனை கிடையாது. தூக்கியா அப்படிலாம் டைனமிக்கான கணக்கு என்ன நீ விஷயம் இப்படி இது. பண்ணிருக்கிற? ஆ ஆனந்த் அவனை தூக்கியா இப்ப கடுப்பு மேலிடம் வைக்கவார மாதிரி அவன் பாட்டு பேசினே இருக்கான். அப்ப பேசுறது காதுலயே வாங்க மாட்டாங்க. அங்க ஈஸ்வர் மேல கம்முனு என்ன ஈஸ்வரு தலைப்பு போட்டாருன்னு கேளுங்க ஆனந்த. அதுக்குதான் நான் கேக்குறேன் அவன் அவரை. என்னடா போட்டுக்கிறான் அவன் பேசுறா அது உனக்கு என்னடா அவன் ஸ்பேஸ் ஆனாலும் இங்க இதுக்கு இந்தியான்னு ஒண்ணு வருது. அப்ப இந்தியா பத்தி இந்த பேசுனா இங்க பாரு இங்க பாரு இந்த டேஷுக்கு தான் எவனும் உனக்கு மைக்க கொடுக்கறது எந்த ஸ்பேஸ்லயும். மத்தவங்களையும் பேச ஒண்ணு வந்துட்டு நீ பாட்டு மனப்பாடம் சரி பண்ண சரி மாதிரி அவன் போயிட்டான் பேசிட்டே இருக்க. ஒத்திக்கச்சு சொல்லு கொடுங்க இல்ல மேல டாபிக்க மாத்து ப்ரோ. ஆனந்த் ப்ரோ டாபிக்க மாத்தி விடு. அது இருக்கட்டும் நீ சொல்லுங்க அப்படியே டாபிக் பேசுன மாதிரி தான் 2 பேரும் நானே ரொம்ப நாள் கழிச்சு என் நண்பன் ஏதோ ஸ்பேஸ்ல இருந்திருக்கான்னு வந்துருங்க. நண்பனோட பேச விடுறீங்களா நீங்க அவன் எல்லாம்? நண்பன் இல்லையா அவன் ரொம்ப நாள் ஹோஸ்ட் நண்பன் அவன் அந்த த்ரோயிங் அவனை பார்த்தாலே பிடிக்கல அவனுக்கு நீ நண்பன் சொல்லிட்டு இருக்க அவனை எப்பயும் டபிஸ் பண்ணிட்டான் அவன் சரி விடுங்க. அதான் ப்ரோ பேசிட்டு இருந்தாங்க. அதான் ப்ரோ ரஜினி மேல லால் வந்தோம் சலாமே அது ரஜினி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. படம் இவ்வளவு கேவலமா பாக்ஸ் ஆபீஸ் பண்ணுவேன். வெறும் 28 கோடி பண்ணிருக்குது வேர்ல்டு வைடா இன்னி தேதி மட்டும். அதுவும் அவர் 58 நிமிஷம் வந்து இல்ல வினோத் தான் சொன்னது 150 கோடி மினிமம் பண்ணுன்னு சொன்னது இந்த வினோத் தான். அவன் போயிட்டான். அவன் என்ன சொல்லிட்டான்? பெங்களூர்ல எல்லாம் தூக்கிட்டாங்கயா. தூக்கிட்டு லவ்வருக்கு நிறைய ஸ்கிரீன் கொடுத்துட்டாங்கயா. சரி ஒடியா எல்லா படம் விட் ஆகுமா ஒடியா இதெல்லாம் சகஜங்க அப்படி இல்ல படம் நல்லா தான் அப்படி இருக்கு. இல்ல, நான் ஒரு பார்த்த படம் ஸ்டார்டமுக்காக ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் பண்ணணும்ல அவருக்குன்னு. இப்போ அதுவும் ஜெயிலர் மாதிரி மிகப்பெரிய ஹிட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அது கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. அப்ப அதை மெயின்டைன் பண்ண முடியல அவரால. அது அவர் படம் இல்லையா அது அவர் மக படம் அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க. படம் ஃபுல்லா வராரு. படம் ஆரம்பிச்ச 15 நிமிஷத்துல ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பயங்கரமா பில்டப் கொடுத்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கொடுத்து ஒரு படம் ஃபுல்லா வர்ற ஒரு ஹீரோ எப்படி வருவாரோ அதே மாதிரிதான் அவருக்கு படத்துல நடிச்சிருக்காரு. இல்ல அதுதான் ப்ரோ. அதுதான் அந்த படம் நல்லா இருக்கு. கனி ப்ரோ வெயிட் பண்ணி பாலாஜி கனி ப்ரோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரோமோட் பண்றப்ப ரஜினி படமா ப்ரோமோட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அப்படி இல்ல தரமே. நான் இப்போ என்ன சொல்றேன், அது கெஸ்ட் ரோல்னே வச்சுக்கோங்க. அப்படி வச்சா கூட அவருக்குன்னு ஒரு கலெக்ஷன் இருக்கும்ல, அது வரமாட்டுது. அந்த கெஸ்ட் ரோலுக்கான மரியாதை அந்த அதுக்கு ஒரு 50 கோடி இல்லையா? இல்ல வெயிட் பண்ணுங்க. இப்போ 600 crore மேல ஜெயிலர் பண்ணிருக்கல. இல்ல 600 crore ஜெயிலர் பண்ணிருக்கல. அதுல 10% பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன ஸ்டார்டம்? சரிங்க வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் சொல்ல வரதை கேளுங்க. அட்லீஸ்ட் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு, இந்த படத்தோட மேக்ஸிமம் பட்ஜெட் எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. 50 கோடி இருக்கும். 50 கோடி இல்ல 30 கோடி 30 கோடியா? ரஜினிக்கு சம்பளம் இல்லையா? ரஜினிக்கு சம்பளம் இல்லையா? 4 முட்டு சந்தையும் 5 ரஜினி ஃப்ரீயா நடிச்சிருந்தா 30 கோடி. ரஜினி ஃப்ரீயா நடிச்சிருந்தா 30 கோடி. இல்ல கனி ரஜினி வந்துட்டு இதுக்கும் வேட்டையனுக்கு சேர்த்து வாங்கிட்டாரு. அது வேற. அப்ப இதுக்கு எவ்வளவு? அதுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல. இதுக்குன்னு ஒண்ணு சம்பளம் இருக்கும்ல. அது ஒரு இந்த படம் ஒரு நிமிஷம் இரு. இந்த படம் லைக்காக்கு லாஸா ப்ராஃபிட்டான்னு கேட்டா ப்ராஃபிட் தான்.
ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல படம் பெருசா பண்ணல. அது புரியுதுங்க, அது புரியுது. இந்த படத்துக்கு ரஜினிக்குன்னு ஒரு மினிமம் சேலரி வச்சுக்குவோம். ஒரு 20 crores வச்சுக்கலாமா, இல்ல ஒரு 10 கோடி வச்சுக்கலாமா? ஆனா இது இங்க பாரு, நானே சொல்றேன் ரஜினிக்கு அவ்வளவு ஸ்டார்ட் டம் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது இருக்கிறதா இருந்தா இந்த படம் ஒரு 60-70 பண்ணிருக்கணும். அதான் நானும் தமிழ்நாட்டுல ஒரு 9 கோடியாவது வந்திருக்கணும். அதான் நானும் சொல்றேன். 600 கோடி பண்ண ஒரு ஆக்டருக்கு 10% அந்த படத்துல இருந்து வர மாட்டேது. ஜெயிலர்ல வந்து ஒரு 10% கூட வர மாட்டேது. என்னோட கணிப்பு என்னோட கணிப்பு என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டிலே இப்ப வந்து 60 பண்ணிருக்கும் நீங்க சொல்றீங்கல்ல, கரெக்ட், ஓகேவா? இப்ப நீ பண்ணிருக்கும் தான். நீங்க என்னன்னா இவன் பண்ண கேமியோக்கு அட்லீஸ்ட் ஓவரால் பாக்ஸ் ஆபீஸ் மத்த ஆக்டரை விடுங்க, ஓகேவா? விஷாந்த் இவர் பண்ணது என்ன அபயம் பேசுற அவர்னு சொல்லியா? அது ஓகே. அதான் இல்ல விஷ்ணு விஷாலோட ஹையஸ்ட் ஃபிலிமா இது இருந்திருக்கணுமா இல்லையா அந்த படம்? இல்ல நான் சொல்றேன் தரங்க, விஷ்ணு விஷாலோட ஹையஸ்ட் ஃபிலிமா இது இருந்திருக்கணும்ல. அதுவே பண்ண மாட்டுது. கனி ப்ரோ இல்ல இந்த படத்துக்கு 2 படத்துக்கு சேர்த்து போட்டாங்களாம். காசிவர்மன் எக்ஸ்பிரஸ்ல சொல்லிருந்து வேட்டையனும் இந்த படத்தையும் சேர்த்து தான் சைன் பண்ணாங்க அவங்க. இல்ல நான் உடனே சொல்லிக்கிறேன் ப்ரோ, பேசுங்க நீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன் கனி ப்ரோ, இது இவர் நடிச்ச இதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஐயோவா நீங்க தமிழ்நாட்டுல அது கலெக்ஷன் பண்றது ஓவராலா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஓவரால் சொல்றேன் ஒரு 100 கோடி பண்ணிருக்கணும். அப்புறம் மத்த ஆக்டர்ஸ் பண்ற பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஓரளவுக்கு ஒரு 150 அப்படி பண்ணிருந்தா கூட வந்து 150 தொட்டிருக்கணும். அது தொடவே இல்லையே. ஏங்க நீங்க 150 தொடணும்ன்றீங்க. லவ்வர் பட கலெக்ஷன் பாருங்க, இதை தாண்டிடுச்சு. லவ்வரே வந்து இப்போ ஓவரால்ல ஒரு 30-35 கோடி வந்துடும். இது அதை கூட தாண்டாது. இல்ல எனக்கு 20 கோடியா 30 கோடியா கார்த்திகை போய் கேட்டு நான் சொல்லுது. லவ்வர் பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? கம்மிதான். லவ்வர் பட்ஜெட் 5 கோடிக்குள்ளதான் இருக்கும். 5 கோடிக்குள்ளதான் இருக்கும். 10 ஆயிட்டு இருக்கும் ப்ரோ. அப்படி இருந்தா 10 ஆயிட்டு இருக்கும். இல்ல இல்ல அவ்வளவு எல்லாம் கிடையாது. நீ கேட்டு பாரு. 5 கோடி தான் பட்ஜெட். 5 கோடி தான். இல்ல ப்ரோ நேத்து அத சொல்ல ப்ரோ, நேத்து ஒருத்தர் கேட்டாரு எவ்வளவு சேலரின்னு கேட்டதுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 படத்துக்கு சேர்த்து தான் சைன் பண்ணிருக்காரு. அது வினோத் இதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும்ல, இந்த படத்துக்குன்னு ஒரு குறைஞ்சபட்ச சம்பளம் அது எவ்வளவு? சரி அது சொல்ல முடியாது. இப்போ சொல்ல முடியாது. என்ன ஒரு ஆக்டர் இருக்காரு, ஜெயிலர் மாதிரி பெரிய ஹிட் கொடுத்திருக்காரு. ஐயோ மேற்கொண்ட பாருங்க அடுத்த படத்துக்கு சேர்த்து தான் வாங்கினாரு அவரு. அந்த படத்துக்கு தனியா சம்பளம் வாங்கல. புரியுதா? நேர்கொண்ட பார்வை ரீமேக்னு சொல்றது சம்பளம் வாங்கல. சேர்த்து 2 படத்துக்கு சேர்த்து எவ்வளவு நேர்கொண்ட பார்வைக்கு எவ்வளவு, அதுக்கு எவ்வளவு, ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளவு? இருங்க ஒருத்தர பேசுங்க. ரெண்டுக்கும் சேர்த்து 80 வருவாங்க. அப்பே 2 படம் கன்ஃபார்ம் பண்ணதானே. ஃபர்ஸ்ட் சொந்த கதை எழுதுற மாதிரி இருந்து அவர் ரீமேக் பண்ணலாம் சொல்றது. இந்த படம் ரீமேக் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து லால் சலாம் வந்து போயிரு. இதே பிரச்சனை எங்களுக்கு வந்து. ஏன்னா 6 மாசம் 150 கோடி மினிமம் போடுன்னு சொன்ன லால் சலாம். இல்ல நீ தானே சொன்ன. ஆமா நான் பண்ணனும் சொன்னேன். 30 கோடி நான் பண்ணிருக்கேன். தூக்கிட்டாங்க 30 கோடி தான். அதான் நான் சொல்றது கேளு காணி ப்ரோ. நேர்கொண்ட பாரு எங்களுக்கு 100 மேல போச்சு ப்ரோ. இப்படி ஆயிருச்சு. என்ன காரணம் நீ சொல்லு. 150 கோடி பண்ணி சொன்னா 30 கோடி பண்ணிருக்கு. தெரியல கேவலமா இல்லையா? வெட்கமா இல்லையா? நானே உன்ன பாக்கல ப்ரோ படத்தை. நானே உன்ன படம் பாக்கல. புரியுதா? நான் என்ன சொல்றேன், நீ மினிமம் 150 கோடி சொன்ன. தெரியல எனக்கு ஏன் என்னாச்சுன்னு சொல்லு பாக்கலாம். சரி ஆமா இரு காணி ப்ரோ. நான் எதை சொல்லு, நான் நேர்கொண்ட பாரு 100 பண்ணிச்சு அசால்ட்டா. இதே மாதிரிதான் வெற்றி கொடுத்துதான் அவர் வந்தாரு. ஆமா நேர்கொண்ட பார்வை ரஜினினால அதை ஏன் கொடுக்க முடியல? ஏன் கொடுக்க முடியல? அததான் எனக்கே தெரியல. எனக்கு கதை விடாத. ஐயோ நான் சொல்றத கேளு ப்ரோ. இப்போ அதுல அஜித் அவர்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிடையாது. ஆனா ஃபைட் இருந்தது, பாட்டு இருந்தது. அவருக்கான லால் சலாமை விட நேர்கொண்ட பார்வையில ஸ்கிரீன் டைம் அஜித் கம்மி தான். 6 மணி நேரம் கழிச்சு தான் வருவாரு அந்த படத்துல. ஆனா ஒரு ஃபைட் ஒன்னு பாட்டு ஒன்னு வச்சாங்க அவ்வளவுதான். 20 நிமிஷத்துல வந்துருவாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வருவாரு. பாட்டு இருக்கா? பாட்டு ஃபைட் எல்லாம் இருக்கு. 2 பாட்டு இருக்கு. அவருக்கு 2 பாட்டு இருக்கு. 2 பாட்டு இருக்கு. அது அஜித் ஒரே பாட்டு தான். ஆமா படம் மாசான ஃபைட்டா? நேர்கொண்ட மாதிரி மாசா ஃபைட் இருக்கு. சாங் இருக்கு. அவருக்கு எல்லாமே இருக்குங்க. அவர் ஒரு ஹீரோக்கு என்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கு. இல்லை அப்பனா என்ன அர்த்தம்னா ரஜினி ஃபேன் இந்த படத்தை தூக்கி பிடிக்கலன்னு அர்த்தம். இப்ப நீ சொல்றது நான் உன படம் பாக்கல. ஏன் பாக்கல? நான் உங்களை தவிர்த்து பொதுவான நிறைய பேர் இந்த படத்தை ரொம்ப கழுவி ஊத்திட்டாங்க. அதனால நான் பாக்க எனக்கு விருப்பம் இல்லை. என்னோட இது என்னன்னா, படம் எல்லாம் ஓகே, அது நல்லா இருக்கு நல்லா இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ரஜினிக்குன்னு ஒரு சாவிடம் இருந்தா நல்லாவே இல்லாட்டினாலும் ஒரு ஆடியன்ஸ் வந்து பாக்கணும்.
அது நான் என்ன நினைக்கிறேன்னா 600 இல்ல கோடி இல்ல பண்ண ப்ரோ, ஜெயிலர்ல இருந்து 10% 60 அததான் கோடியாவது ப்ரோ நான் மினிமம் சொல்றது. பண்ணணும். அது கூட பண்ணல அப்படின்னா நான் அதுதான் சொல்றேன் ரஜினியோட ஸ்டார்டம்லாம் இல்லைன்னு அததான் சொல்ல ப்ரோ. வரேன் நான். அவரும் வந்து எப்படி தெரியுமா, அவரும் அது ஒரு நான் சொல்றது நார்மலான ஒரு அப்படி இல்ல ஆளாயிட்டாரு. ப்ரோ. ஒரு விஜய் அஜித் மாதிரி அவர் கிடையவே ஐயோ கிடையாது. அததான் நான் சொல்ல வரேன். சரி இப்ப இது வேட்டைன்னு ஒரு இனி இந்த இப்ப என்ன மாசம் வேட்டையன் வந்து இன்னும் 4 அமிதாப் மாசம் பச்சன் ஒரு 5 இருக்காரு, மாசத்துல அதுல ஒரு வரப்போகுது. பெரிய காம்போ இருக்கு. அது நல்லா இருந்தா ஐயோ வரும். தமிழ் ப்ரோ இரு ப்ரோ. அமிதாப் பச்சன் பாத்தலாம் இங்க தமிழ்நாட்டுல போய் நீ போய் நான் போய் பார்க்க அப்படி இல்ல போறது வினோத், அமிதாப் பச்சன் படம் தமிழ்நாட்டுல நான் ஒரு படம் ஓடும். கூட அது அது பார்த்தது கிடையாது. ஞானவேல் நான் இருக்காரு, தமிழ்நாட்டுல நல்ல சொல்றேன். படமா கூட இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நல்லா இல்லாத ஒரு படத்துக்கு சரி அது மினிமமா இல்ல ஒரு ஆடியன்ஸ் வரணும்ல வினோத். நான் சொல்றது கேக்குதா? அப்படி இல்ல ப்ரோ. நல்லாவே இல்ல குப்பன்னு சொன்னா இப்ப கூட ஒண்ணு இல்ல வாரிசுக்கும் இரு நான் பீஸ்டுக்கு ஆடியன்ஸ் சொல்றது கேளு வந்தாங்கல்ல. ப்ரோ. இரு நான் சொல்றது கேளு. வாரிசுக்கும் நான் பீஸ்டுக்கு ஒரு சொல்றது கேளு ஆடியன்ஸ் ப்ரோ. வந்தாங்களா இல்லையா? அந்த ஆடியன்ஸ் எப்படி வந்தாங்க? அது ரெண்டுமே ரொம்ப ஆமா மோசமான படம் தான். ஆனா அவருக்கு விஜய்க்கு எப்படி புல் ஆகுது? அது ஏன் ரஜினிக்கு இல்லன்றேன். அதான் இல்ல, அந்த ஸ்டார்டம் முடிஞ்சு அதுதான் போச்சு. எனக்கு தெரியல. இல்ல அதெல்லாம் முடிஞ்சு ரசிகர் போச்சுன்றேன். நம்பலையான்னு தெரியல. அது இல்ல ப்ரோ, முடிஞ்சு போச்சு. ரசிகர் நம்பலையான்னு எனக்கு தெரியல. ரசிகர்லாம் இங்க அந்த இல்ல அளவுக்கு முடிஞ்சு ஸ்டாரம் போச்சு. நம்ம இல்ல. சொல்ல விஜய் ஒரு படம் அஜித்துக்கு விஜய்க்கு இருக்கிற ஒரு ஸ்டாரம்லாம் படத்தை இல்லவே வச்சு இல்ல நம்ம அவருக்கு. சொல்ல முடியாது ப்ரோ. ஆமா, என்ன ஒரு படத்துல சொல்ல முடியாது. ஒரு படத்தை வச்சு முடிவு மினிமம் பண்ண முடியாதுல்ல. பண்ணணுங்க வினோத். பீஸ்ட் இப்போ மினிமம் பண்ணுச்சுல வினோத். ஆ வினோத் உனக்கு புரியுதா? பீஸ்ட் வாரிசுலாம் மினிமம் பண்ணுச்சுல. இது வந்து எப்படி சொல்றது, லவ்வர் படத்துக்கிட்ட அடி வாங்குது. அப்பனா எந்த அளவுக்கு வந்து ரஜினிகாந்தோட ஸ்டார்டம் இருக்கு? கனிப்ரோ நான் உடனே சொல்லிக்கிறேன். இல்ல வெயிட் பண்ணுங்க. லைக்கா வந்து 2 படத்துக்கு சேர்த்துதான் வந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து ஒரு 30 கோடி வச்சுக்கோங்க லால் சலாம் கேமியோக்கு. அதுக்கு வந்து ஒரு 150 இல்லைன்னா ஒரு 140 கோடி கொடுத்துருப்பான் வேட்டையனுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 படத்தையும் சேர்த்தீங்கன்னா ஐயவா ஒரு 30 வரும்னா 150 கோடி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஐயவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 150 கோடி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கேக்குதா? இரு எக்ஸாம்பிளா இல்ல, எக்ஸாக்ட் நான் சொல்லிட்டு நல்லா கொடுத்தாங்க. வேட்டையனுக்கும் லால் சலாமும் சேர்த்து 118 கோடி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. இல்ல நம்புற மாதிரி இல்ல. இது ஜெயிலருக்கு முன்னாடி புக் பண்ணதா ஜெயிலருக்கு அப்புறம் புக் பண்ணதா? அத சொல்லு ப்ரோ, நான் அப்புறம் சொல்றேன். ஜெயிலருக்கு முன்னாடி தான் வேட்டையன் சைன் பண்ணது. யாருன்னா போய் கேளு. அவர் பர்த்டே வந்ததுல அது சுபாஸ்கரன் பர்த்டே தானே வந்தது. சுபாஸ்கர் பர்த்டே ரஜினி பர்த்டேக்கா அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நீ தான் சைன் போட மாட்டாங்க. புரியுதா? அப்படி பார்த்தா உங்களுக்கு வலிமை அனௌன்ஸ்மெண்டே வரல. எப்படி நீ சொல்ற ரெண்டு படம் ஒன்னா பண்ணாரா அஜித்துன்னு சொல்லு. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் யச்சுனத்தை கூப்பிட சொல்ல உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாத்தி பேசிக்கிறது இல்லையா? அப்படி சொல்ல ப்ரோ, நான் சொல்றத கேளு ப்ரோ. அவர் தொடர்ச்சியா ஒரு படம் நடிச்சிருக்காரு, புரியுதா இல்லையா? சச்சின் 2 படம் கொடுத்தாரு. அந்த டைம்ல அவர் தொடர்ச்சியா தயாரிப்பாளர் நடிச்சாரு, எங்களுக்கு தெரியும், புரியுதா? அத வச்சு நம்ம சொல்றோம். 2 படம்லாம் கொடுக்கல, ஒரு படம் தான் கொடுத்தாரு. விவேகம் லாஸ் ஆனதுனால யாரு ஒரு படம் பண்ணாரு? கம்பைனேஷன் தான் அது. சரி, ஏம் ரத்தன் ஏன் கொடுத்தாரு? ஏம் ரத்தன் ஏன் கொடுத்தாரு? என்ன படம்? என்ன இருந்தாலும் வேதாளம் சொல்லு ப்ரோ. அடுத்தடுத்த படங்களா தான். இந்த படம் பிப்ரவரி மாசம் ஒரு படம், தீபாவளி ஒரு படம். அடுத்தது நீ சொல்லு ப்ரோ. 2015 சொல்லுங்க. லாஸ்ட் இல்ல ப்ரோ, அவரை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபிள் யார் இருக்கா அவங்களுக்கு தான் பண்ணுவார் அவர், புரியுதா? இந்த படம் சரி இப்போ லைக் யாராவது முடிஞ்சது சொல்லிட்டோமா? நயன்தாரா இந்த படம் முடிஞ்சது. ஆமா இல்ல நீ கேட்டதுக்கு பதில் இல்ல நீ ஜெயிலர் முன்னாடி நான் ஒத்துக்கிறேன், நான் பதிலே பேசுறேன். நான் ஜெயிலர் முன்னாடி ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கம்பி சம்பளத்தை வாங்கிருக்க மாட்டாரு. அதனால சொல்றேன், ஏன்னா ஜெயிலர் ரொம்ப ஓடிடுச்சு. அதனால சொல்றேன். ஜெயிலருக்கு அப்புறம் சைன் ஆன படம் தெரியுமா? லோகேஷ் படம். தெளிவா புரிஞ்சுக்கோ. ஜெயிலருக்கு அப்புறம் சைன் ஆன படம் லோகேஷ் படம். அதுக்கு முன்னாடியே வேட்டையன் சைன் பண்ணிட்டாங்க. சரியா? வேட்டையன் சைன் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் லால் சலாம் வந்துட்டு ப்ராக்ரஸ் இருந்துச்சு. அப்ப இவர் அப்ப வந்துட்டு இவருக்கு இன்னும் சம்பளம் 80 கோடி. 2 சேர்த்து பண்ணா 118 கோடி. அப்ப ஜெயிலர் விட்டாதனால அப்புறம் இன்னொன்னு நீ ஒன்னு சொன்ன பாரு, அஜித் நேர்கொண்ட பாடு சம்பளமா வாங்கல, விசுவாச இதுன்னு சேர்த்து அதெல்லாம் இல்ல. 2 படம் பண்றதா இருந்துச்சு. சரியா? அது இப்ப இல்ல, அவங்க என்ன ஸ்ரீதேவி அப்பயே பண்றதா இருந்துச்சு. தள்ளி போயிட்டு நேர்கொண்ட பாரு அபிஷியல் ரைட்ஸ் இவங்ககிட்ட தான் இருக்குது, இது பண்ணலான்னு பண்ணுது. அதுக்கப்புறம் வலிமை பண்ணுது. இது 2 தான் இருந்து. வலிமை கொஞ்சம் லாஸ் எல்லாம் இல்ல, கொஞ்சம் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா திரும்பி இந்த காம்போ ஆக்ட்ரிக்கா வந்துச்சு. துணிவும் இதுவும் காம்போ. அவ்வளவுதான். இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன கார்த்திக் ரவிவர்மா சொன்னாரு,
அவர் ஸ்பேஸ்ல கார்த்தி வர்மா இந்த நேத்து மாதிரி ஸ்பேஸ்ல ரெண்டு சொன்னாரு ப்ரோ. ரெண்டு நேத்து நம்ம சொன்னாரு ஆஹ் இரு ப்ரோ. நான் இத ஒருத்தர் நான் கேட்டாரு இரு ப்ரோ விஷயத்த ஒருத்தர் நான் சொல்றத கேளு ப்ரோ. ஒருத்தர் என்ன ஏய் கேட்டா வாஷ் அவுட்டான்னு கேட்டாரு. ஆமா லால் சலாம் வாஷ் அவுட். ஆனா 2 படத்துக்கு சேர்த்து வாங்கினாரு அவர் சொன்னாரு. நான் அதை சொன்னேன், நீ அது அவ்வளவுதான். நம்புற வாஷ் அவுட்னு கண்ணு சொல்லிட்டாரு. நான் ஓப்பனா சொல்றேன். சார் என்ன நம்புறியா ப்ரோ? இல்ல ஆனா வினோத் அது ஆனா நம்புற இல்ல கண்ணு இங்க பாரு வினோத் 2 படத்துல நான் நம்புறது ஒரு ஆள் நான் இரு நம்புற கூட மாதிரி இரு தான் இரு இருக்கு. ஒரு நிமிஷம் இரு கனி இரு கனி இந்த விஷயத்த நான் ஒரு மாசம் முன்னாடியே கனிகிட்ட சொன்னேன். கேளு கனியா இல்லையான்னு 2 படத்துக்கு எந்த சைன் இந்த பண்ணிக்கிறாங்க கனி. ஒரு ஸ்பேஸ்லயா படத்துக்கு தண்டர் தண்டர் ஸ்பேஸ்ல. ஸ்பேஸ்லயா? அப்ப நீங்க எல்லாம் எனக்கு தெரியல, நான் அடிச்சீங்க. இல்ல, நான் அது நீ நான் தெரியல. இல்ல அதான் கனி பாத்தியா வினோத் சேர்ந்து கடிக்கல. அது எப்படி ரஜினிக்கு இப்ப இருக்கிற மார்க்கெட்ல அவர் எப்படி 2 படம் சேர்ந்து வாங்குவாரு? அப்படி இப்படி நீயும் சேர்ந்து தான் கடிச்ச கனி கூட. இல்ல ப்ரோ அவருக்கு நான் சொல்றது கேளு. சில தயாரிப்பாளர் கொஞ்சம் இப்ப கலாநிதி மாதிரி அவர் ரொம்ப க்ளோஸ். அதே மாதிரி ஆனா இவரு க்ளோஸ் வினோத் ஆயிட்டாரு. ஆனா ரஜினி கார்லாம் ஃபேன்ஸ் உள்ள கூட லால் சலாம் ஆமா முட்டு சொல்லு ப்ரோ. கொடுக்கல படம் வர்றதுக்கு முன்னாடி. நீ பயங்கரமா முட்டு கொடுத்தியா? ப்ரோ நான் படமே பாக்கல கனி ப்ரோ. நீ இல்ல கமல் சார் நீ படம் மினிமம் பார்த்து நான் ஓப்பனா 150 கோடி சொல்றேன். பண்ணுன்னு இதுக்கு சொன்னீங்க. நான் மினிமம் பார்த்தேன். 150 பண்ணுன்னு ஐயோ சொன்னேன். அதான் எனக்கு சிரிப்பா நான் இருக்கு. சொல்றத கேளு ப்ரோ. மினிமம் சொன்னியா? ஐயோ நானு ப்ரோ நான் சொன்னதான் சொல்றேன்ல. எங்களுக்கே 100 மேல பண்ணிச்சு. அவருக்கு பண்ணணும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா ரஜினியை சேர்ந்த படத்தை கை விட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? என்னடா இல்ல எனக்கு புரியல. உங்களுக்குன்னா என்ன? உங்களுக்கு நீங்க என்ன கேமியோ பண்ணீங்களா ஏதாவது படத்துல? அப்ப அது இப்ப நேர்கொண்ட பாரு சொல்ல அது அப்படிதான் சொன்னாங்க. அந்த படத்துக்கு யார் எதுவுமே சொன்னாங்க? கம்மியா தான் இருந்தது. யார் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேட்டியில சொன்னானா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பேட்டியில ப்ரோ. சொன்னானா? அமிதாப் பச்சனோட இந்த படத்துல ஒரு சீன்ஸ் அதிகம். டேய், டேய். புரியுதா? அதுல அரை மணி நேரம் நீங்க தான் வருவாராம். இங்க அந்த பாரு படம் வந்து யார் நேர்கொண்ட பாத்துருக்கா? பார்வையில நீங்க தான் ஹீரோ. இரு அந்த படம் நான் ஹிந்தில பாத்துட்டேன். நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லு. நீ சும்மானா நாங்க கேமியா தான் பண்ண 100 கோடி பண்றாலும் உருட்டாத. அப்படியெல்லாம் இல்ல. அதுல கரெக்டா 25 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க என்ட்ரி ஆவீங்க. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லா நீங்க இருப்பீங்க. புரியுதா? ஆமா இரு அது சும்மா கரெக்டான பாயிண்ட். ஏதாவது ஆமா ஒண்ணு சொல்லக்கூடாது. ஹீரோ வேற ஹீரோ சொல்லி என்னது கரெக்டான பாயிண்ட் சொல்லி அது சொல்லியா? இல்ல இவரு உங்களுக்கு என்ன சிறப்பு தோற்றம் அஜித் குமார் போட்டாங்க. இல்ல ஹீரோ தான். அந்த படத்தோட இதே வந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் மாதிரி தான் இருக்கும். அதுல பெருசா வந்து அவருக்கு தனியா மாசோ இல்ல தனியா அந்த மாதிரி இருக்காது. அதேதான் சொல்றேன். அவர் அதுல ஹீரோனா லால் சலாம் ரஜினி தான் ஹீரோ. அதுல அவர் ஹீரோ அப்படின்னா லால் சலாம் ரஜினி தான் ஹீரோ. கனி அஜித்துக்கு 2 பாட்டு இருக்குது அந்த படத்துல. ஒரு ஃபைட் ஒரு மாஸ் இருந்தது. அது தெரியுமா உனக்கு? இது லால் சலாம்ல அதை விட அதிகமா ரஜினிக்கு இருந்துச்சு. அதுதான் நானும் சொல்றேன். இவங்க தேவையில்லாம அதான் நானும் சொல்றேன். 2மே ஒண்ணுதான். என்னைய பொறுத்த வரைக்கும் நேர்கொண்ட பார்வையிலையும் ஒண்ணுதான். ரஜினி தான் ஹீரோ, இது அஜித் தான் ஹீரோ. லால் சலாம்லயும் ரஜினி தான் ஹீரோ. இவங்க என்ன பண்ணிக்கணும்? ரஜினியும் லால் சலாம்னு போட்டு விட்டுக்கணும். தேவையில்லாம ஆடியோ லான்ச் வச்சு இந்த படம் இல்ல காமி, இந்த படம் அது, நான் இதை மொய்டிங் பாய் பண்றேன், நீங்கெல்லாம் பாருங்க. இல்ல எல்லாருமே ரிவ்யூ என்ன நினைச்சோம்? செகண்ட் ஹாப்ல தான் வருவாருன்னு நினைச்சோமா இல்லையா? ஆனா இவர் எப்ப வந்தாரு படத்துல? 20 நிமிஷத்துலயே வந்துடுறாரு. கனி நானே அதான் நினைச்சேன். விக்ராந்த் விஷ்ணு விஷாலுக்கும் கிளாஷ் ஆயிட்டு பார்த்தா ரஜினி இன்ட்ரோல் ஆயிட்டு ரஜினி வருவாருன்னு நினைச்சேன். பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொழந்துகிட்டு வந்துட்டாரு. அதுதான் சொல்றேன். அப்போ என்ன இது எப்படி ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஆகும் முதல்ல? அதுதான் எனக்கு பெரிய இதா இருக்கு. 1 மணி நேரத்துக்கு மேல வராரு அவர் மட்டுமே. ஆனா எனக்கு படம் ஓகே தான், சுமார் தான், ஒன்னும் ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. ஓகே நல்ல ட்ரெயின் தான். ஆனா இந்த படம் ஏன் 50 கூட பண்ணலன்றதுதான் எனக்கு. அதேதான் நானுமே அததான் சொல்றேன். எனக்கே ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு கண்டிப்பா 50 கோடி தான் பண்ணிரும் நான் நம்பிக்கையா இருந்தேன். மினிமம் 50 பண்ணும், மேக்சிமம் 70-80 கூட பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு மோசமாகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு மோசமா? ஐயோ அப்படிலாம் கிடையாதுயா. மோசம் இல்ல, மிக்சட் ரிவ்யூஸ் அவ்வளவுதான். என்னங்க சும்மா இருங்க ஆனந்த். கலெக்ஷனை பத்தி சொல்றான் ஆனந்த். 30 கோடி கலெக்ஷனுங்க. அதோட படத்தை மூடிட்டாங்க, அவ்வளவுதான். வேற படம் போட போறாங்க நாளையில இருந்து. எந்த தியேட்டர்லயும் ஓடலங்க. வீக்கெண்ட் எந்த வீக்கெண்ட்? போன வீக்கெண்டே தான் பார்த்தோமே, வந்துருச்சு. எனக்கு தெரியல. ஐஸ்வர்யா படம்லாம் வந்துச்சு என்னது அப்புறம் கொண்டாட நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் அப்புறம் இருக்கு. 3 வைராஜாவையே நல்லா போனுச்சுங்க. 2 வாரம் போனுச்சுங்க அந்த படம்லாம் தியேட்டர்லயே. வைராஜாவையெல்லாம் 2வது வாரமே நல்லா போச்சு. இல்ல கனி ஐஸ்வர்யா படத்துல இதுதான் ஹையஸ்ட் கிளாஸ்.
அது ஓகே அது ஓகே. ஆனா இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஸ்டார் கேஸ்ட வச்சு அவங்க புல் பண்ண முடியல. அது வைராஜாவை கௌதம் கார்த்தி படம், அப்படிதான் பாக்கணும். இது வந்து விஷ்ணு விஷாலு, ரஜினி, விக்ராந்த், கபில் தேவ்லாம் இருக்காப்புல, கபில் தேவ்லாம் நடிச்சிருக்காப்புல, அதுக்கான மரியாதையே போச்சுங்க. ஆனா இங்க பாரு கனி, உண்மையான கேமியோவே கபில் தேவ். கபில் தேவ் கேமியோ, விக்ராந்தே கேமியோ தாங்க. விக்ராந்தே கையை வெட்டி கேமியோ ஆக்கிட்டாங்க. ஆமா, விக்ராந்த் எல்லாம் ரொம்ப கம்மி. விக்ராந்த் விஷ்ணு விஷாலோட கம்மி. எனக்கு தெரிஞ்சு ரஜினி தான் அதிகமா வராரு இந்த படத்துல. ஆமா இல்ல ரிவ்யூ நீங்க சொல்லுங்க. அந்த கை வெட்டி அவனை வந்து ரஞ்சி கோப்பை விளையாட விடாம பண்ணதெல்லாம் தேவையே இல்லை இந்த ஸ்கிரிப்ட்ல, தெரியுமா? அவனை கடைசியில ஜெயிக்க வச்சிருந்த மாதிரி முடிச்சிருந்தா ஒரு பாசிட்டிவாவது முடிஞ்சிருக்கும். அவனை அந்த மாதிரி காட்டி கடைசியில அவன் கையை வெட்டி எல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் பண்ற மக்கள் பாக்கணும்ல, ஸ்பாயிலர் பண்றியா? மக்கள் ஓடிடி தான் பாப்பாங்க. தூக்கிட்டாங்க தியேட்டர்ல. நீங்க வேற, நாளையில இருந்து சைரன் தான் ஓடும் எல்லா தியேட்டர்லயும். சரி, இப்ப என்ன கருத்து சொல்ல வரீங்க? ரஜினிக்கு மாஸ் இல்லன்னு சொல்ல வர, அதானே உன் கருத்து? இல்ல, ரஜினிக்கு ஸ்டார்டம்னு ஒண்ணு இல்ல. அது வந்து அந்த ஒரு படத்துல ஜெயிலர்ல ஏதோ ஒரு ஹைப்ல வந்துருச்சு. அதுவும் விஜய் வச்சு ஒரு இது பண்ணனால என்னன்னு எனக்கே இப்ப சந்தேகமா இருக்கு. அந்த டைம்ல நான் இதை நம்பல. ஆனா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்புறேன். அந்த படம் ரஜினியோட ஸ்டார்டம்ல ஓடல. அந்த சர்ச்சை, அந்த விஜயை வச்சு ஃபைட் பண்ணி ஒரு கருத்து காக்காக்களுக்கு இதெல்லாம் கிரியேட் பண்ணி அந்த படத்தை ஓட வச்சிட்டாங்கன்னு தோணுது. அப்ப கதையை நாயகன் சொல்ற ரஜினி அப்போ? ஆமா, அவருக்கு ஒரு ஸ்டார்டம் இல்ல. எப்படி இப்போ கமல் சாரும் அதே மாதிரிதான். கமலுக்குன்னு ஒரு ஸ்டார்டம் இல்லல்ல அவருக்கு வந்து. அது வந்து ஒரு வீணா ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்கல்ல காக்காக்களுக்கு, விஜய் வம்புக்கு இழுத்தது, விஜய் ரசிகர்கள்லாம் அதை வந்து எதிர்த்து பேசினது, அதுல ஓடி இருக்கு. அந்த சர்ச்சையில தான் ஓடி இருக்கு. ஆமா, அதான் உண்மை, ப்ரூவ் ஆயிருக்குல இப்போ அந்த கலெக்ஷன்ல. தமிழ் மக்கள் முட்டாள்னு சொல்ற ஒரு லெவல்ல. முட்டாள்லாம் சொல்லலையே. அவங்க ஒரு ஹைப்ல போய் பாப்பாங்க. என்ன இவர் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா காக்கா கழுகுன்ட்டாரா, அப்போ என்னமோ இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் அந்த பாட்டுல வந்து பட்டத்தை பறிக்க 4 பேரு என்கிட்ட பட்டத்தை புடிங்கிட்டு ஓடிட்டாங்க அப்படிலாம் பாட்டு இல்லைன்னா ஒரு இறக்கம் வரும்ல. சங்கி பேசுனாங்க விஜய்க்கு. இது வந்து அதான் ஒர்க் அவுட் ஆகாம போச்சு பாருங்க. அவ்வளவுதான், அது ஒரு படத்துக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். இங்க பாருங்க, சர்ச்சை அவர் அரசியலுக்கு வரேன்னு உருட்டி படத்தை ஓட வைப்பாரு. பாத்திருக்கீங்களா ஆனந்த்? உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லையே. ஒரு காலகட்டத்துல அரசியலுக்கு வர்றன்றதே வச்சு பட ப்ரொமோஷன் பண்ணவர் தானே அவரு. ஆனா கனிப்ரோ கேக்குதா? இவர் மாதிரி கேமியோ பண்ணி ஃபெயிலான படம்லாம் அந்த இது குசேலன்னு, வள்ளி ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. தொடர்ந்து இப்ப இது லால் சொல்லாமா? இல்ல சரண், நான் என்ன சொல்றேன், கேமியோ பண்ணலாம் சரண், தப்பே இல்ல. அது இப்போ விக்ரம் படத்துல சூர்யா பண்ணிருப்பான், அது கேமியோ, ஓகேயா? இந்த இவங்க இப்ப கூட எனக்கே மறந்து போச்சு அந்த படம், அந்த மீன் குழம்பும் மண் வாசனையும் ஒரு படத்துல கமல் கேமியோ நடிச்சிருப்பார்ல, அதுல 3 நிமிஷம் வருவாரு சரியா? ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல அவர் ஒரு கடவுள் மாதிரி வந்துட்டு ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போயிடுவாரு. அது கேமியோ. கேமியோன்றது அதுதான் கேமியோ. அதை யார் வேணா பண்ணலாம், அந்த படம் ஓடணும்னு அவசியமே இல்லை. ஆனா இந்த படத்துல ஒரு கேமியோன்றதே தப்பு. அதுதான் எனக்கு பிரச்சனையே தவிர, கேமியோ பண்றவங்க நிறைய பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு இப்போ அஜித் வந்து இங்கிலீஷ்ல வந்திருப்பாரு, ஸ்ரீதேவிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சீன்ல வந்துட்டு போவாரு, அதுதான் கேமியோ. அப்படி பண்ணா அந்த படத்தை பத்தி யாரும் பேசவே மாட்டோம். இல்ல தளபதி எடுத்துக்கோங்க, ஹாலிடே பாட்டை வந்து இந்த சிச்சா பாட்டு வந்துட்டு போவாரு, அது கேமியோ. ஆமா, பந்தயம்னு ஒரு படத்தை கூட வந்திருப்பாரு. கேமியோனா அதுதாங்க கேமியோ. ஆனா இந்த படத்துல 2 சாங் இருக்கு, 2 ஃபைட் இருக்கு, ஒரு ஃபுல் படத்தை மொய்தீன் பாய் தான் ஹோல்ட் பண்றாரு. அந்த மொத்த கதையே மொய்தீன் பாயை சுத்தி தான் நடக்குது. மொய்தீன் பாய் தான் படத்தோட மையமாவே இருக்காரு. அப்படின்னா இது எப்படி கேமியோ ஆகும்? என்ன விஜய் ரசிகன் கீழே பாத்துட்டு இருக்கீங்க, ரஜினி படம் அடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு ஓல்டு மங்க போட்டு வந்து திட்டுங்க வாங்க. அவரு போட்டு நாங்க என்ன பண்றோம் இல்லையா? இல்ல நாங்க என்ன கூட்டணி வச்சுக்கிறோம் அவங்க கூட. எனக்கு ஒரு டவுட், இல்ல எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு டவுட். அப்ப நீ வந்து கேமியோ இல்ல, ஃபுல் அப்பீரன்ஸ் நீ பண்ற, அப்ப நீ ரஜினி படமாவே வந்து நீ ப்ரொமோட் பண்ண. ஆனா நீ ஸ்டார்டிங்ல ரஜினி படம் சொல்லிட்டு அது என்ன விக்ராந்த் படம், விஷ்ணு விஷால் படம் ஏன் இப்ப சொன்ன? அதுதான் அதுக்கு காரணம் இருக்கு பாருங்க. இந்த படம் வந்து என்ன பண்ணாலும் இது பெருசா பண்ணாதுன்றத அவங்க முன்கூட்டியே கணிச்சிருக்காங்க, அதுதான் பண்ணிருக்காங்க. ஆனா கணிச்சவங்க என்ன பண்ணிருக்காங்க? தலைவா பேசு தலைவா. நீ எப்பவும் பாருங்க, எந்த போஸ்டர்லயுமே ரஜினி சின்னமாவோ விஷ்ணு விஷால் பெருசாவோ இருந்து பாத்தீங்களா? ஏதாவது ஒரு போஸ்டர், நிறைய போஸ்டர் ஒட்டினாங்க, நான் கூட கவனிச்சேன். எதுலயுமே ரஜினி சின்னமாவே இல்ல, எல்லாத்துலயுமே ரஜினி தான் பெருசா இருக்கு. தலைவா ஓல்டு மங்க போட்டியா இல்லையா? வந்து இறக்கு. யோ இன்னைக்கு கடையெல்லாம் மூடிட்டானுங்க, அதனால. ஐயோ சரி பரவாயில்ல, பேசு வெறி ஏத்து. கமல் ஃபேன் திட்டான், ரஜினியை திட்டான், உனக்கு மாசே இல்லையா அவன் ஆளுக்கு? திட்டெல்லாம் இல்ல. நீங்களே பாத்தீங்களா லால் சலாம் எப்படி ப்ரோ வந்துச்சு? ஜலாலி எப்படி இருந்துச்சு ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. நான் பார்க்கல ப்ரோ.
பாத்தீங்களா இவரே பாக்க இதை வச்சே தெரிய வேணாமா நான் தான் தெரியாதானே போய் மாட்டிக்கிட்டேன் நான் தியேட்டர்ல. அப்ப பாத்தீங்களா ரஜினி ரசிக்கிற படத்தை பாக்கல பாருங்க. ஏன்னா கேமியா பார்க்க மாட்டாரு அவரு, ரஜினி மட்டும் தான் பாப்பாரு. இது கேமி இல்ல அதான் சொல்றேன், நானா தெரியாதானே போய் மாட்டிக்கிட்டேன் தியேட்டருக்குள்ள. உடனே அந்த படம் வந்துச்சு, ஏதோ போயிடுச்சு. நான் ஏதோ எதிர்பார்த்தேன், அந்த படம் வேற உண்மை. நம்ம வாங்க இப்போ இந்த வீக்கெண்டா நாளைக்கே தியேட்டர்ல இருந்து தூக்க போறாங்க. இவர் இந்த வீக்கெண்ட் போய் படம். சரி இது சரண் நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல அந்த கோட்டு கலெக்ஷனு வேட்டையன் கலெக்ஷன்லாம், உண்மையிலே சொல்றேன் 100% சொல்றேன். கோட்ல பாதி 50% கூட வேட்டையனுக்கு வராது. பார்ப்போம் என்ன ரெக்கார்டு கூட இருக்கு. 50% என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 50% கூட வராது. ஒத்துக்கிறேன் கனி, 50% வராது கண்டிப்பா. அதுல 50% கூட வேட்டையன் வராது. இல்ல வேட்டையனே இல்ல வேட்டையன் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க கோட் மாதிரி கண்டிப்பா கோட் வந்து நார்மல் படம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கோட்ல பாதி கூட வராதுங்க, அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். இது வேட்டையன் 500 கோடி பண்ணும். கோட் 500 பண்ணுங்க 700 பண்ணுங்க. அவர் படம் இனிமே நடிக்க போறது இல்லன்னு சொல்லிட்டாரு. அதனாலே ஒரு அடுத்து ஒரு படம் வருது இல்லையா? இரு நான் சொல்றேன். கோட்டுக்கு அடுத்து ஒரு படம் இருக்கு இல்லையா? அந்த டைரக்டர் விஜய் எப்போ சேருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரும் கனவு காணாங்க. அது நடக்க போகுது. அது நடந்துச்சுன்னா அந்த படம் விஜய்க்கு கடைசி படம் மைல் ஸ்டோனா இருக்கும். அது கோட் சொல்றேன், லியோவெல்லாம் விட அதிகமா தான் கோட் கலெக்ஷன் நடக்கும். ஏன்னா அவரு அரசியலுக்கு போறான்றதே வச்சு ஒரு ப்ரமோஷன் இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் கனி, நீ சொல்ற பாயிண்ட். அதுல பாதி கூட வராதுங்க, 50% வராது. அதான் லால் சலாம்ல தெரிஞ்சு போச்சு 30 கோடி. 80 அவருக்கான ஸ்டார்டம் வந்து 30 கோடி. படம் நல்லா இருந்தா ஒரு 100 கோடி வரும், அவ்வளவுதான். 130 கோடி. இல்ல கோட் ஆனந்த் ப்ரோ கனிப்ரோ சொல்றது உண்மைதான். ஏன்னா வந்து வித்தவுட் மல்டி ஸ்டார் ரஜினி வந்து 30 கோடி 100 கோடி எடுப்பாரு. அவ்வளவுதான். ரஜினிக்குன்னு ஒரு 30 கோடி தான் அந்த லால் சலாம்ல. அவருக்குன்னு ஸ்டார்டம் 30 கோடி. நல்லா இருந்தா ஒரு 100 கோடி பிளஸ் 130 கோடி வரும், அவ்வளவுதான். சரி நம்பர் சொல்லு கனி, எவ்வளவு பண்ணோம்? இது 500, அது எவ்வளவு? இது வேட்டையனா வந்து மேக்ஸிமமே ஒரு 250 பண்ணும். ஓகே மேக்ஸிமம். சரி நான் சொல்றது கோட்ல 50% கண்டிப்பா நடக்கவே நடக்காது. கோட்ல பாதி கூட வராது. அது வந்து 100%. இல்ல எனக்கு என்ன தெரியுமா ஆனந்த், எனக்கு எப்படி இருந்தா இப்போ இந்த இந்தியன் 2 கமலே வாங்கிட்டு அவரே ஓன் ரிலீஸ் வேட்டையன் கூட கிளாஸ் போட்டுருந்தோம். அப்பதான் இவங்க இந்தியன் 2 தாங்க வின் பண்ணோம். 3 ரிலீஸ் ஆவியா? தங்கருக்குன்னு ஒரு கைப்பு இருக்குங்க எல்லா இடத்துலயுமே. கனி 3 ரிலீஸ் ஆவியா? 2 இப்ப ரிலீஸ் ஆனியா ஆகஸ்டுக்குள்ள? எனக்கு 3 கன்ஃபார்ம் தீபாவளி தான் வச்சிருக்காங்க அவங்க. பாப்பா என்ன பண்றாங்க. இல்ல விடுங்க, கிளாஸ் விடுங்க. எனக்கே அதான் விடுங்க வேட்டையனோட. ப்ரோ நீங்க கிளாஸோட எனக்கு ரீ ரிலீஸ் கிளாஸ் ஞாபகம் இருக்கு. இது பாபா பண்ணியா சொல்லு, அது சொல்லு. வேட்டையன் தாண்டுமா? வேட்டையன் தாண்டாது ப்ரோ. வேட்டையன் வந்து இது இல்ல வேட்டையன் தாண்டாதுன்னு கோட்டோட தெளிவா பேசுறது கேளுங்க. கோட்டோட தாண்டாது வேட்டையன். இல்ல ஆனந்த் நான் சொல்றேன், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் நான் பார்த்த பிரகாரம் தமிழ் சினிமால 1000 கோடி பண்ற ப்ராபபிலிட்டி அந்த படத்துக்கு இருக்கு. நல்லா இருந்துச்சு அந்த படம் பண்ணும். எந்த படம்? சீரியஸா சொல்றேன். இதுல இந்தியன் 2 சீரியஸாவே இல்ல அது ஓகே. ஒரு நிமிஷம் இல்ல நான் சொல்றேன் கனி இருங்க. ஏன்னா இங்க நம்ம ஒரு 1000 கோடி நம்ம பில்டு பண்ணோம்னா அதுக்கு மெயின் பேஸ்மெண்ட் நார்த் இந்தியா தான். ஓகேவா? அந்த நார்த் இந்தியால நம்ம ஒரு 150-200 தொட்டாவே மற்ற ஸ்டேட்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வசூலாயிடும். எப்படி நான் சொல்றேன்னா, நம்மளுக்கு இப்போ கமல் எடுத்துக்கோ, இந்தியன் 2 இது ஒரு ஐபிஎல் வரும்போது தமிழ்நாடு கர்நாடகா சவுத்ல ஓப்பனிங் பெருசா இருக்கும். அந்த ஓப்பனிங்ல பாதி நார்த்ல வந்தாவே நார்த்ல வந்துட்டு படம் பாசிட்டிவா ரொம்ப பாசிட்டிவா ரிவ்யூ வந்துச்சுன்னா, இந்த எப்படின்னா இந்த புஷ்பாக்கு அதுக்கப்புறம் RRRக்கு வந்த மாதிரியான ரிவ்யூஸ் பாசிட்டிவா நார்த்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஏன்னா இங்க வந்துட்டு இரு நீ வந்துட்டு கமலை மட்டும் ஒரே ஒரு ஹிந்தி ஹீரோ ஆடா இருந்தா நம்ம அது அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது கொஞ்சம் தப்பா தான் இருக்கும். இல்ல கனி, ஹிந்தி ஹீரோ தேவையில்லை. புஷ்பால எந்த ஹிந்தி ஹீரோ இருக்கான்? RRRல எந்த ஹிந்தி ஹீரோ இருக்கான்? பாகுபலியில எந்த ஹிந்தி ஹீரோ இருக்கான்? அந்த அளவுக்கு இந்த படத்தை நம்ம கொழுப்பிக்கிறோம். இல்ல அந்த அளவுக்கு இல்ல கனி, உங்களுக்கு அது தெரியல. நான் சொல்றது இந்த படத்துக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த படத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. படம் நல்லா இருந்தா. அது புரியுது. நாம
ஒரு ஹிந்தி ஹீரோவோ இல்ல அந்த அதையும் அவங்க பண்ணியிருந்தா இன்னும் அது வந்து ஒரு பெரிய புல் கிடைச்சிருக்கும். அவங்க இப்போ அந்த சித்தார்த் பாபி இல்ல சிம்மாலாம் கனி, இருக்காரு. அது ஒரு மித்து தான் கனி. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மித்து. ஹிந்தி ஹீரோ இருக்கணும், இல்ல தெலுங்கு, இப்போ அதெல்லாம் ரஜினி பாருங்க, பண்றதெல்லாம் மித்து இல்ல தான். ரிவ்யூ 2.0ல வந்து பெரிய புல்லானது ஹிந்திக்கு வந்து அவர் ஹீரோ ஒருத்தர் இருந்தார்ல, ஹிந்தி ஹீரோ. அதனாலதானே ஹிந்தி பெல்ட்ல அது 2.0 நல்ல அவர் பெரிய ஹீரோ வந்துட்டு இருந்தாரு இல்ல, அப்படி இல்ல, அதே தப்பு இது கனி. அவர் ஹீரோ இருந்தாரு, ஆனா இது எந்திரனோட பார்ட் 2. உங்களுக்கு புரியுதா அந்த கான்செப்ட்? புரியுது. நார்த்ல இந்தியன் அப்ப நல்லா ஆக்சுவலா பண்ணிச்சு. பெரிய ஹிட். ஆமா நார்த்ல பெரிய ஹிட் தான் அது. அதே அளவுக்கு இது இப்போ அப்ப பண்றதுக்கு யோசிச்சு பாருங்க, அவங்க அந்த கால்குலேஷன்ல அது ஓகே. சொல்றேன். ஆனா அத இவங்களே கொஞ்சம் யோசிச்சு ஒரு அந்த சைட்லயும் ஒரு ஆக்டரை போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது அவங்க இது நினைக்கவே இல்ல இல்லையா அப்படி எல்லாம் கனி, சிம்பிள் கனி. ஜவான் அங்க பிச்சுக்கிட்டு ஓடுது கனி. நம்ம காலகாலமா பார்த்த கண்டென்ட் அவங்க புதுசா பாக்குறாங்கன்னு யோசிச்சு பாரு கனி. இந்தியன் 2 ஓடாதா? ஓகே எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா 1000 கோடிலாம் அது இப்போ அந்த அளவுக்கு இல்ல. என்ன இது பேரு? இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம காலகாலமா ஒரு சினிமாவை பார்த்துட்டு இருப்போம். எப்படின்னா ஹீரோ வருவான், அநியாயத்தை தட்டி கேட்பான், எல்லாரையும் கொலை பண்ணுவான், கடைசியில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். அது பார்ட் 2 பார்ட் 3 கண்டினியூ ஆகிற மாதிரி அதை வந்துட்டு அவனுங்க பாக்குறாங்க. அது ஜவான்ல அட்லி கொண்டு போகும்போது அது அவங்களுக்கு புதுசா இருக்கு. அவனுங்க அந்த மாதிரி படம் தான் வேணும்ன்றாங்க. தமிழ்நாட்டுல கண்டிப்பா 200 க்ரோஸ் பண்ணும் இந்தியன் 2. அதே மாதிரி ஓவர்சீஸ்ல 200 பண்ணும், 400 கன்ஃபார்ம் பண்ணும். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்ல. ஆனா மத்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு தெரியல. நான் சொல்றேன் இரு. இந்த படம் RC 15க்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகுது, சரியா? அதனால சங்கர் போங்க இப்ப தெலுங்குல 100 வச்சுக்கோ, கர்நாடகால 100 வச்சுக்கோ. ஏன்னா ஜெயிலரே வந்துட்டு கர்நாடகால கிட்டத்தட்ட 70 கிட்ட பண்ணுச்சு. நம்ம லியோவும் 65 63 பண்ணுச்சு. விக்ரம் எவ்வளவு பண்ணுச்சு கர்நாடகால 100 வச்சுக்கோ. விக்ரம் எவ்வளவு பண்ணுச்சு? 38 40 கிட்ட பண்ணுச்சு. அப்ப இருந்த ரஜினி படத்தெல்லாம் பீட் பண்ணுச்சு. இப்ப மினிமம் 50க்கு மேல தான் போகுது. அண்ணாத்த சரியா 15 வச்சுக்கோ. எவ்வளோ 150 ஆயிடுச்சா? கேரளா ஒரு 50 200 ஆயிடுச்சா? நீங்க ஒரு தமிழ்நாடு ஒரு 200 400 எக்ஸாம்பிள் 400. ஓவர்சீஸ் ஒரு 100 கோடி வச்சுக்கோ 500. நார்த்ல அம்மமான ஒரு 200 கோடி ஆனாலும் போதாதா? அதான் அது ஓகே. இல்ல ஓவர்சீஸ்ல 200 பண்ணும் இந்த தடவை ரிவ்யூ. இந்த தடவை டோட்டலாவே பயங்கரமா பண்ணும். ஏன்னா இங்க வந்துட்டு படங்களுக்கு பஞ்சம் நார்த் இந்தியால. அதனாலதான் சுமாரா இருக்கிற புஷ்பாவா அங்க பிச்சுக்கிட்டு ஓடுது. நம்ம படம் ஏன் அங்க ஓடுறது இல்ல? இப்போ லியோ ஓடிச்சு, கிட்டத்தட்ட 25 கிட்ட பண்ணுச்சு. அதுக்கான ப்ரொமோஷன் அங்க சரியா பண்றது இல்ல. இப்போ இந்த புஷ்பாக்கு எப்படி எல்லாம் பண்ணாங்க தெரியுமா? அங்க இந்த வடக்கன்றது தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ஊர் ஓரமா இருப்பானுங்களா, அவங்க இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். இவங்க வெறும் இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல போட்டா போய் சேர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. அது இல்ல. அந்த மாதிரி இப்ப புஷ்பால ஒரு பாட்டு ஒண்ணு விட்டா, அந்த ஊர் சொல்றியா பாட்டு வடக்கனுங்களுக்கு போய் சேரிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீவல்லின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த சோல்டர் தாங்கி, அதெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. அது ஊருங்களுக்குள்ள போய் சேரணும். ஏன்னா நம்ம இங்க அங்க மல்டிபிளஸ் சிட்டில தான் சிங்கிள் ஸ்கிரீன் அதிகம். அங்க ஊருங்க சைட்ல இவங்க அதை கண்டுக்கிறதே இல்லை. வெறும் இவங்க அந்த சிட்டி மும்பை, டெல்லி, மகாராஷ்டிரா இந்த 3 சிட்டியை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த 3 சிட்டில இருக்கிற ஒரு 800 ஸ்கிரீன்ல படத்தை போடுறானுங்க. அங்க கிட்டத்தட்ட 4000 5000 ஸ்கிரீன் இருக்குது. 2000 ஸ்கிரீன்ல போட்டாவே போதும். அது இல்லாம கனி இன்னொரு மேட்டர் அங்க என்ன தெரியுமா பிரச்சனை? அங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தமிழ் படங்கள்ல கொஞ்சம் பார்த்து தான் வாங்குவானுங்க. பார்த்தனா இந்த படம் எங்க ஓடிடுமோன்னு சொல்லிட்டு தான் வாங்குவானுங்க. ஓடிடும்னா இது ஏன் வந்து இங்க ஓடணும் வேணா நம்மளுக்கு, ஏன்னா அவங்களுக்கு அடுத்த வாரம் ஒரு படம் இருக்கும், பெரிய கமிட்மெண்ட் இருக்கும். இதை போட்டு இது நல்லா ஓடிச்சுன்னா இது கம்மியாயிடுமே, நம்ம வேணா இதுக்கு கொஞ்சமா கொடுக்கலாம், கொஞ்சமா இடம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நான் நிறைய வாட்டி சொல்றது, இங்க இருக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அங்க டைரக்டா ரிலீஸ் பண்ணும். இப்போ ரெஜெண்ட் பண்றான் பாரு, இங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இருக்கான், சரியா? வேற பேர் இல்ல, ஆனா ரெஜெண்ட் அது. அவங்க தான் இப்போ லால்ஸ் எல்லாமே ஓவராலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது நம்ம ராக்லைன் வெங்கடேஷ் மூலியமா. அவர் தான் இதுவும் பண்ணாரு. என்ன படம் அது? ஜெயிலர். சரி, ரிவ்யூ கர்நாடகால இப்ப லால் சலாம் ஓவரால் கலெக்ஷன் எவ்வளவு? ஓவரால் கலெக்ஷன் எனக்கு சொன்னாங்க, அது ரொம்ப கம்மியா தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஜெயிலர் 70 பண்ணுச்சா, ஜெயிலரோட 10% தான் பண்ணுச்சு. அது கூட இல்ல, எவ்வளோ 480 நான் சொன்னாங்க, 4.80. ஆனா ப்ராஃபிட் தான். அந்த படம் 2 கோடி தான் ராக்லைன் வெங்கடேஷ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வாங்கியிருக்கு.
அப்படி சொல்லியா ஐ மீன் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளவு கம்மியா கொடுத்தாங்க. இல்ல அது கேரளால சுத்த பிளாப். ஆமா ரெட் ஜெயண்ட் தானே. அவன் ரெட் ஜெயண்ட் தான ராக் கிளைம்பிங் டெஸ்ட் 2 கோடி தான் கொடுத்திருக்காங்கன்னா அதுலயே தெரிய வேணாமா ரஜினியோட மார்க்கெட். யோ இந்த படம் வந்துட்டு இது தேவையில்லாம இதுல ரஜினி எல்லாம் போட்டு சும்மா இந்த படத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் நல்லா ஒர்க் பண்ணிட்டு வேற யாருன்னா விஷ்ணு விஷால் எல்லாம் விக்ராந்த் விஷ்ணு விஷால் கிளாஷ் ஆகுறதெல்லாம் நல்லா பெருசா காட்டிருந்துக்கலாம். பண்ணலையா அவரு மகளுக்கா பண்ணாரியா அவரு பாசம் அது பண்ணட்டும் அதெல்லாம் தப்பு இல்ல. மகளுக்காக இல்ல கனி கரெக்ட். மகளுக்காக நீ பண்ணணும். எப்படி தெரியுமா பண்ணணும்? உன் சொந்த காசு போட்டு நீ 10 வருஷம் கூட படம் எடுமா. நான் ப்ரொடியூஸ் பண்றேன் நல்ல படமாவே எடு. ஒரு படம் நீ 10 வருஷமா கூட ட்ரை பண்ணிடு. என் சௌந்தர்யா நான் சொல்றேன் இப்ப கூட கோச்சடியான் படம் ரியலாவே ரியலிஸ்டிக்கா ரஜினி நடிச்சு அதுல நிறைய கேஸ்டிங் போட்டு அந்த படம் ரியலிஸ்டிக்கா வந்து அந்த படம் இட்டுதான். அது தேவையில்லாம கார்ட்டூன்ல கொண்டு போயிட்டு மாசான சீன் எல்லாம் சிரிப்பு வருது அதுல. புரியுதா? அதுல மாசான சீன் எல்லாம் நிறைய இருக்கு ஆனா அதுல சிரிப்பு தான் வருது. அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் நல்ல பொண்ணுக்குன்னு நல்ல கொஞ்சம் இவரே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம். ஆடியலான்ஸ்ல சொன்னாரு நான் வந்துட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணது நிப்பாட்டிட்டேன். பொண்ணுக்கோசரம் பண்ணல. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நான் 50 கோடி செலவு பண்ணுமா? ரஜினி ஃப்ரீயாவே நடிக்கலாம். அவர் சம்பள தேவையில்ல. அவர் ஓன் ப்ரொடக்ஷன் தான். அப்ப அவர் ப்ரொடக்ஷன்ல வந்தா படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஐபி இருந்துக்கும். அவர் தான் சொல்லிட்டாரு எனக்கு கண்டென்ட் முக்கியம் இல்ல காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் படத்தை நல்லா வரல சொல்லிட்டீங்களே எதுக்கு நஷ்டம் ஆறதுக்கா? இல்ல இப்ப மட்டும் காசுக்கு படம் எடுத்தோம் தானே சொன்னீங்க. இது அதுவும் வரமாட்டேது. என்னாச்சு ஆனந்து? அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் அவருக்கு நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அவர்லாம் எவ்வளவு பாத்துருக்காரு, எத்தனை வருஷம் இருந்திருக்காரு. லைக் என்ன பாத்துக்கோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்த படத்துல பாத்துக்கலாம் தலைவா. டபுள் கலெக்ஷன் பண்ணி எடுத்துறேன் உனக்கு. லால் சலாம் விட்டதை அங்க பிடிக்கிறோம். ஓகேவா கனி? இப்போ கூட நான் நீ பாரு நீங்க தப்பான புரிதல் பாருங்க. லால் சலாம் எதுவுமே விடலையா. அவங்களுக்கு இந்த படம் ப்ராஃபிட் தான். ஆனா இவங்க ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க இந்த படம் மூலியமா இவ்வளவு ரெவென்யூ வரும்னு. அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த படம் ப்ரொடக்ஷன் ஐஸ்வர்யாக்கும் ஒரு ஹிட் படம் தான். ப்ரொடக்ஷன் கணக்கு போட்டிருக்காங்க. கனி போட்ட கணக்கு வந்து அப்படின்னா ஜெயிலரோட அதிகமாக வரும்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு. அது தப்பு. ஓகேவா? ப்ரொடக்ஷன் வைஸ் கரெக்டாக தெரியும் இதுக்கு எவ்வளோ வேல்யூ எவ்வளோ கலெக்ட் பண்ணு சொன்னி கரெக்டாக பேர் பெங்களூர்ல லாபம் எல்லாமே லாபம் தான். நஷ்டம்னு சொல்லு லைக்காவே இந்த படத்தால. பெங்களூர்ல எப்படி லாபம் தெரியுமா? இல்ல பெங்களூர்ல எப்படி லாபம்னா ரெட்ஜெயண்டோட ஓன் ரிலீஸ் படம் அதனால லாபம். அதை விட ஓவரால் அவனுக்கு ஒரு கமிஷன் போயிடும். இல்ல அவனுக்கு ஒரு கமிஷன் போயிடும். பிளஸ் அந்த 280 வந்துட்டு அவன் காசு போட்டு வாங்கின மாதிரி. இப்ப படம் அதிகமா 4 பண்ணிருக்கு இல்லையா? ஆனா இதெல்லாம் கம்மியா ரஜினி மார்க்கெட். அப்போ மொக்க படமா இருந்தாலும் கலெக்ட் பண்றது விஜய் படம் மட்டும் தான் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க எல்லாரும்? வைபர் ப்ரோ என்ன ரொம்ப நாள் கழிச்சு பேசலாம் வந்திருக்கீங்க. ரஜினி சார் வந்துடுவாரு. இல்ல ப்ரோ டாபிக் இல்ல அதுக்கு வரல. அது படம் ஓடல அது முடிஞ்சு போச்சு. இது நீங்க டாபிக் போட்டு இது இவ்வளவு நேரம் பேசிட்டு வேற இருக்கீங்களா? எனக்கு புரியல. எனக்கு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இல்ல அவருக்கு ஸ்டார்டம் இருக்குன்னாங்க. அதுதான் சொல்றேன். அதுக்கு அவர் என்ன ஸ்டார்டம் 30 கோடி தான் வந்திருக்கு. இல்ல இந்த டாபிக் இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம பேச வேண்டிய டாபிக்கே வேற. நீ தேவையில்லாம அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் வேற ஒண்ணும் இல்ல பேசிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அது முடிஞ்சிருச்சு ப்ரோ. இப்ப நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அவ்வளவுதான். அதை பத்தி இன்னைக்கு ஏன் பேசிட்டு இருக்கீங்க?